வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக குறுந்தகவல் அனுப்பும் செயற்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டமைக்கு அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அதிருப்தி. வட்டரக்க கைதிகள் பாடசாலையில் இருந்து தப்பி சென்ற கைதிகளை கைது செய்வதற்கு விசேட விசாரணை. சிரியாவின் லடாக்கியா மாகாணத்தில் உள்ள விமான நிலையத்தினை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் அந்நாட்டின் தீவிரவாதிகள் குழு தாக்குதல். இனி விரிவான செய்திகள். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக குறுந்தகவல் அனுப்பும் செயற்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட தேர்தல் ஆணையாளர் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க அதிருப்தி வெளியிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். போஸ்டர்களை காட்சிப்படுத்தாது, பதாதைகளை காட்சிப்படுத்தாது, மதுபான போத்தல்களை பகிர்ந்தளிக்காது, சாதாரணமாக தேர்தல் ஒன்றை நடத்துவதற்காகவே இந்த கையடக்க தொலைபேசியின் ஊடாக குறுந்தகவல் பிரசாரம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதற்கு தடை விதிக்கப்பட்டமை சரியான விடயமாக இருக்கின்றது என நான் கருதவில்லை. அது எனது தனிப்பட்ட சுதந்திரத்தை இல்லாது செய்யும் விடயமாக காணப்படுகின்றது. அது எமது யாப்புக்கு முரணான செயலாகும். நாட்டின் சட்டத்தை மீறும் செயற்பாடாகும். அதனை நான் அவருக்கு சுட்டிக்காட்டினேன். அதனாலேயே நான் குறுந்தகவல் அனுப்புகின்றேன் என அவருக்கு தெளிவுபடுத்தினேன். நீங்கள் விரும்பிய தீர்மானத்தை எடுக்கலாம். எனினும் 1988 ஆண்டே இந்த தேர்தல் சட்டம் கொண்டு வரப்பட்டது. மாகாண சபைகளும் அப்போதே ஸ்தாபிக்கப்பட்டன. 88 ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் தொழில்நுட்பம் பாரிய வளர்ச்சி கண்டுள்ளது. அது குறித்து எமது தேர்தல் சட்டத்தில் எந்தவித சட்டங்களும் கிடையாது. இலங்கை கடற்பரப்பில் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டிருந்த 40 தமிழக மீனவர்களும் எதிர்வரும் சில தினங்களுக்குள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழக மீனவர்கள் 40 பேரும் அவர்களின் 18 படகுகளும் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. தமிழக மீனவர்கள் 40 பேர் மாத்திரமே இலங்கையில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நேற்று விடுதலை செய்யப்பட்ட 78 தமிழக மீனவர்களும் இந்தியாவை சென்றடைந்துள்ளனர். இவர்களில் 58 மீனவர்களும் அவர்களது 13 படகுகளும் காங்கேசந்துறையில் வைத்து விடுவிக்கப்பட்டுள்ளன. ஏனைய 20 இந்திய மீனவர்களும் 7 படகுகளும் காங்கேசந்துறை கடலில் வைத்து இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இவர்கள் நேற்றிரவு ராமேஸ்வரத்தில் சென்றடைந்துள்ளனர். இதேவேளை இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் சிலரும் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வட்டரக்க கைதிகள் பாடசாலையில் இருந்து தப்பி சென்ற 6 கைதிகளையும் கைது செய்வதற்கான விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. சிரேஷ்ட சிறைச்சாலை ஆணையாளரின் தலைமையில் இந்த விசாரணைகள் இடம்பெறவுள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளரும் ஆணையாளருமான ஜி குலத்தங்க குறிப்பிட்டார். இது தொடர்பான விசாரணை அறிக்கை விரைவில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் கையளிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். விசாரணைகளுக்கு சிறைச்சாலைகள் உதவி அத்தியட்சகர் ஒருவரினதும் ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளதாக ஜி குலத்துங்க தெரிவித்தார். பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் 123 பேருக்கு உதவி போலீஸ் அத்தியட்சகர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளது. சுமார் 4 ஆண்டுகளின் பின்னரே இவர்கள் உதவி போலீஸ் அத்தியட்சர்கள் பதவிக்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இதன் கீழ் தற்போது பணியாற்றும் பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் 95 பேருக்கும் ஓய்வு பெற்ற 4 இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் 24 பேருக்கும் உதவி போலீஸ் அத்தியட்சர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்ற விசாரணைகள் நிறைவடைந்த பின்னரே இந்த பதவி உயர்வு அமலாகும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் கட்டப்பிராய் ஸ்ரீ வீரமாகாளி அம்பாள் ஆலயத்தில் தீ மிதிப்பு உற்சவம் நேற்று மாலை நடைபெற்றது. வருடம் தோறும் 3வது பங்குனி திகள் உற்சவத்தை முன்னிட்டு இந்த தீ மிதிப்பு உற்சவம் நடைபெற்று வருகின்றது. வீரமாகாளி அம்பாளுக்கு விசேட பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து சுவாமி வெளியுலா வலம் வந்தார். தீ மிதிப்பு உற்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் நன்னீர் மீன்பிடி மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் செட்டிப்பாளையம் துறையம்படி பிரதேசம் முதன்மை பெறுகின்றது. இந்த பகுதி மீனவர்கள் தமது தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நன்னீர் மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள துறையடி கிராமத்தில் சுமார் 150 மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். மீனவர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட தங்குமிடம் தற்போது அழிவடைந்துள்ளமையினால் மீனவர்கள் தங்கி ஓய்வெடுக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இந்த தங்குமிடம் முற்றாக சேதமடைந்து மேற்கூரை இன்றி இவ்வாறு காட்சியளிக்கின்றது. மின்சார வசதியின்மையால் மீனவர்கள் இரவு வேளைகளில் கடலுக்கு செல்லும் போது பல சிரமங்களை எதிர்நோக்குவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த அம்பலம் 15 வருஷத்துக்கு மேலாக சீரற்ற நிலையில் இருக்கிறது. நிவர்த்தி செய்யறதுக்கு ஒருத்தரும் இதுக்கு உடம்படிக்கை செய்யறாங்கல்ல.
இவ்வளவு நாளைக்கு இதை கவனிப்பாரற்ற நிலையில தான் கிடந்து வருகிறது. கூடிய சீக்கிரம் இதை முடிச்சு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதி மீனவர்கள் காலம் காலமாக மீன்பிடி தொழிலையே ஜீவனோபாயமாக கொண்டு தமது வாழ்க்கையை கொண்டு செல்கின்றனர். மீன்பிடி உபகரணங்கள் இன்மையாலும் நவீன மீன்பிடி உபகரணங்கள் இன்மையாலும் மீன்பிடி நடவடிக்கைகளில் பல சவால்களை எதிர்நோக்கி வருவதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மழை வந்தா இருக்கிறோம் இல்லைங்க, காத்து மழை இல்லாம கொடி பெருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு ஆதாரம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்க இந்த 40 மணிக்காரனும் குந்தித்து மழையும் காத்தும் வந்து இடம் இல்லை, நனைஞ்சு கொடி போய் கிடக்குறேன். இதை பாக்குறதுக்கு ஒரு எம்பி மாறுங்க என்ன கேட்டு அமர்வாங்க, ஓட்டு போடு அதை போடு பாப்பாரு. தமது கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் துறையடி மீனவர்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை குறைவானதாக காணப்பட்ட போதிலும் பந்து வீச்சாளர்களின் திறமையினூடாக போட்டியின் முடிவு மாற்றப்பட்டதாக இலங்கை அணித் தலைவர் லசித் மாலிங்க தெரிவித்துள்ளார். உலக 2020 கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து அணியை தோற்கடித்து அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதன் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே லசித் மாலிங்க இவ்வாறு தெரிவித்தார். 20-20 போட்டி என்ற அடிப்படையில் ஓட்ட எண்ணிக்கை குறைவானதாகும். எனினும் முதல் 6 ஓவர்களை சிறந்த முறையில் வீசினால் 120 என்பது சிறந்த ஓட்ட எண்ணிக்கையாகும். முதல் 6 ஓவர்களையும் எவ்வாறு சிறந்த முறையில் வீசுவது என்பதனையே நான் எதிர்பார்த்தேன். ரங்கனஹேரத் சிறந்த முறையில் பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதனால் நியூசிலாந்து அணியை வெற்றி கொள்ள முடிந்தது.